ஹாய் வணக்கம் வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன ஜெமினி 3 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே நேரம் வந்து ஜெமினி 3 ப்ரோ வச்சு ஒரு வெப்சைட் ஒன்றை பில்ட் பண்ணி அந்த மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருந்தவங்க அது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடல், அதாவது ஜெமினி 2.5 ப்ரோவை விட வந்து பெட்டராக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நல்ல ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து கூட ப்ரௌசரில் ஜெமினி 3 ப்ரோன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டீபைன் வெப்சைட் வரும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, ஹேண்ட் டவுன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், மாடல் இன்ஃபர்மேஷன் சொல்லி 4 பேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோ, ஜெமினி 2.5 ப்ரோ, கிளவுட் சோனட் 4.5, ஜிபிடி 5.1 இந்த 4 மாடலையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பெஞ்ச் மார்க் போட்டிருப்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ப்ரீவியஸ் மாடலை விட ஜெமினி 3 வந்து பெட்டரான பெஞ்ச் மார்க்கோட வந்து இருக்குது. இந்த பெஞ்ச் மார்க் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்டிக் பெஞ்ச் மார்க், அதாவது SWE பெஞ்ச் மார்க்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோல வந்து 76.2 போட் இருக்குது. அதே ப்ரீவியஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 59.6 இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோடிங் ஏஜென்ட் சைட்னு சொல்லி வரைக்க கிளவுட்னா சொனட்டோட வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோ வந்து SWE பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 76.2 இருக்குது. அதே நேரம் வந்து கிளவுட் சொனட் மாடல் பார்த்தீங்கன்னா 77.2 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைனி கேப் தான் இருக்கு, 0.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்டா வந்து மாடல் இன்ஃபர்மேஷன் சொல்லி பேஜுக்கு போனீங்கன்னா அதுல வந்து எல்லா டீடைல்ஸும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்புட் டோக்கன் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் இருக்குது, அவுட்புட் டோக்கன் பாத்தீங்கன்னா 64K இருக்குது. அதே மாதிரி நாலேஜ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாடலை பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 ஆண்டு உள்ள டேட்டாஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த LLMல வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டீங்கன்னா வித்தவுட் வெப் சர்ச் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி 2050 உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தரும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, மாடல் கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி கொள்ளலாம். திருப்பி பேஜ் இந்த டொப்புக்கு போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ் பட்டில் வந்து கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லி இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜெமினி 3 ப்ரோ லான்ச் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் எடிட்டரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கர்சர் விங்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா AI கோட் எடிட்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லி பட்டன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த OS யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் செட்டப் கேட்கும், அதெல்லாம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் UI இருக்கும். இந்த எடிட்டர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல யூஸ்வலா இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கும். ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் டு ஏஜென்ட் மேனேஜர்னு சொல்லியிருக்கும். அதில் நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் கன்வர்சேஷன் சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து யூஸ் பண்ற போல்ட் AI, லவ்வபிள் AI மாதிரி ஒரு AI ஏஜென்ட் அந்த வசதியும் பாத்தீங்கன்னா இந்த எடிட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரெண்ட்ல வந்து டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது நாங்கள் வந்து கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபைலோட கிரியேட் பண்ணிட்டு AI ஏஜென்ட் வந்து அந்த ஃபைல் எடிட் பண்ணக்கூடிய மாதிரியும் கிரியேட் பண்ண போறோம். அதே நேரம் வந்து இந்த ஏஜென்ட் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா எங்களோட ஐடியாவை ப்ரீஃபா போட்டுட்டு ஒரு பேஜ் ஒன்று டெவலப் பண்ணி தர சொல்லி கேட்க போறோம். ஃபர்ஸ்டா வந்து ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஒரு டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் மட்டும் செட் பண்ணிக்கொள்ளுங்க. செட் பண்ணிட்டு ஓப்பனாக கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன மாடல் செலக்ட் பண்ணலாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜெமினி 3 ப்ரோ ஹை இருக்குது, ஜெமினி 3 ப்ரோ லோ இருக்குது, கிளவுட் சோனட் 4.4 மாடல் இருக்குது, கிளவுட் சோனட் 4.5 திங்கிங் இருக்குது, ஜிபிடி OSS 120 பில்லியன் பேராமீட்டர் மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெமினி 3 ப்ரோ ஹையை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அ வெரி குட் லேண்டிங் பேஜ் ஃபார் AI ஏஜென்ட் லேர்னிங் டே சைட்னு சொல்லி கொடுத்துக்கொள்வோம். அதாவது AI ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சைட்டை வந்து டெவலப் பண்ணுறது சொல்லி கேட்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த AI ஏஜென்ட் உங்களோட ஃபைல் அக்சஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாமே ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நனோபெரனா யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுது. இந்த மீன் டைம்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் AI மேனேஜர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபைல்ல போய் நியூ ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வரும். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் AI மேனேஜர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து கூட ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பாத்தீங்கன்னா கிரியேட் பெப் ஃபார் மெடிக்கல் ஷாப் நேம் நித்லா மெடிக்கல் ஷாப் டெக்ஸ்டைக் வந்து ரியாக்ட் சொல்லி போடுறோம். அதாவது ரியாக்டை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து டெவலப் பண்ணி சொல்லி கேட்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ப்ரீவியஸ் மாடல் இருக்க செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செட்டப்பை அலோவ் பண்ணுறதுக்கு அக்சஸ் கேட்குது.
ஸோ நாங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கொள்வோம். அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கூகுள் எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அதையும் வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். கொடுத்துட்டு செக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஏஜென்ட் மேனேஜர் கொடுத்த ப்ரொஜெக்டை வந்து செக் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்லேருந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி NPM இன்ஸ்டால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா NPM ரன் டேவன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் URL வரும். அதை காப்பி பண்ணி கூட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெமினி 3 Pro வச்சு ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று டெவலப் பண்ணி பார்த்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ப்ரீவியஸ் மாடல் 2.5 விட பெட்டராக வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.